நீங்க கஷ்டப்பட்டு நடிச்ச பாத்திரம்னா எதை சொல்வீங்க? காசு கொடுக்காத போது தான். மற்றபடி எல்லா பாத்திரங்களுக்கும் நான் கஷ்டப்பட்டதாக எனக்கு தெரியாது. இவ்வளவு கஷ்டப்பட்டான், அதுக்கு காசு கூட கொடுக்காம போயிட்டாங்களே அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்கும். அது மட்டும்தான் கஷ்டம். மற்றபடி இந்த 63 வருடமும் எனக்கு திருவிழா. இந்த காட்சியில இப்படி நடிக்கணும் அப்படின்றத எப்போ முடிவு பண்றீங்க? அது நான் யாருன்னு சொல்லுவேன். நான் சண்முகநாச்சியை சொல்லுவேன்னா, பாலச்சந்தர் அவர்கள் மோவாக்கட்டையை பிடிச்சு இப்படி பண்ண, அது கொஞ்சம் அவ்வளோ வேண்டாம்டா அப்படின்னு என்ன பொம்மலாட்டம் மாதிரி என்னை ஆட்டி நடிக்க வைத்த அவரை சொல்லுவேன்னா, பல இயக்குநர்கள் சேதுமாதவன் சார் அதுக்கு பண்ணவே வேணாம், உன் கண்ணு போதும், நீ வேற ஒன்றுமே பார்த்துக்கிட்டே இரு நேனே என்று சொன்ன அவர்களை சொல்வேன்னா, இந்த அனுபவம் எல்லாம் வந்து நான் இதை செய்யலைன்னா தான் ஆச்சரியம். இந்த காட்சியை இப்படி நடிக்க வேண்டும் என்பதற்கு யார் பாலு மகேந்திரா மாதிரி ஒரு நடிகனின் டைரக்டர் கிடைக்குமா? எப்படி நமக்குள்ள இருக்கிறத அப்படியே தூபம் போட்டு வெளியே கொண்டு வந்துருவார் அவர். அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. நான் ஒரு நிரந்தர மாணவன். நீங்க எப்படி மாணவன் கூப்பிடுறதுன்னு யோசிச்சீங்க. கண்டிப்பா அந்த அந்த மாத்திரம் என்கிட்ட இருந்து பறிச்சிடாதீங்க. எனக்கு ஆசிரியன் ஆவதில் ஆசையே கிடையாது. மாணவனாக இருப்பதில் உள்ள சந்தோஷம் ரொம்ப பிரமாதம். நான் அரட்டை அடிக்கும் போது அதை நான் ஏதோ உபதேசம் பண்றேன்னு நினைச்சுப்பாங்க. நான் அப்ப கூட நான் சொல்வது என்னுடைய வாத்தியார்களை பற்றித்தான் இருக்கும். கூட இருந்தவங்களுக்கு தெரியும். இந்த துறையில உங்களுடைய போட்டியாளர் யார்? இருப்பவர்கள், இனி வரப்போபவர்கள் எல்லோரும் எனக்கு போட்டியாளர். அப்படித்தான் பார்ப்பேன். அதுல பொறாமை இருக்காது எனக்கு. இன்னைக்கு உங்களுக்கு கோடிக்கணக்கில் ரசிகர்கள் இருக்காங்க. நீங்க யாருடைய ரசிகர்? யாருக்கு இல்லைன்னு சொல்லுங்க. நீங்க அது லிஸ்ட், பெரிய லிஸ்ட். அதாவது என்னுடைய நடிப்புல வந்து நாகேஷ் தெரிவாரு, சிவாஜி சார் தெரிவாரு, ரங்காராவ் தெரிவாரு, பல்ராம் நாயுடு பார்த்தா பாலையா சார் தெரிவாரு. எங்கேயோ எல்லார் சாயலும் இருக்கு. நான் அத்தனை பேருடைய ரசிகன். மொழி தெரியாத வேற்று மொழி ஐரோப்பிய நடிகர்கள், அமெரிக்க நடிகர்களின் ரசிகன், இயக்குநர்கள் ரசிகன். இப்போ கூட நான் நெட்ஃபிளிக்ஸில் ஒரு படம் ஆல் குவாய்ட் அந்த வெஸ்டர்ன் ஃப்ரெண்டுன்னு, அதில் 19-20 வயசுக்காரர்கள் நடித்திருக்கும் நடிப்பு என்னை வியப்பில் அழுத்தியது. ஐயோ, இதெல்லாம் நாம் பண்ணவே இல்லையென்ற மாதிரி பதட்டம் ஏற்பட்டது எனக்கு. ஆக நான் அப்படித்தான், ரசனை தான் என் வாழ்க்கை. காதல் பற்றி உங்கள் கருத்து? சினிமா என் காதலி. அதுக்கப்புறம் தான் எல்லா காதலும். ஒரு காலத்தில் வயசு குறைவாக இருந்த போது இளவரசன்னாங்க, அப்புறம் நாயகன்னாங்க, அப்புறம் உலக நாயகன்னாங்க. இதெல்லாம் பட்டம். அதை நான் வந்து அன்பாக ஏற்றுக்கொள்வேன். மற்றபடி பட்டம் பறக்க விடுவது தான். சினிமா, அரசியல் எப்படி நேரம் ஒதுக்குறீங்க? அதாவது பெரியார் சொன்னதை இங்கே சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன். என்ன நீ இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்கேன்னு கேட்டார் அவர் தொண்டரவு. நான் முழு நேர அரசியல்வாதி நீ யாருமே இல்லைப்பா, போய் வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் இங்கே சாயங்காலம் மீட்டிங் கூப்பிடுறேன். முழு நேர எதுவுமாகவே யாரும் இருக்க முடியாது. முழு நேர விழிப்புடன் நான் இருக்கிறேன். அப்ப அந்த 8 மணி நேரம் தூங்கினது என்ன கணக்கு? முழு நேர அரசியல் இருக்கவே கூடாது. தம்பி உதயநிதி கூட முழு நேர அரசியல்வாதியா இருக்கக்கூடாது. சந்தோஷமா இருக்கணும். நீங்க கஷ்டப்பட்டு நடிச்ச பாத்திரம்னா எதை சொல்வீங்க? காசு கொடுக்காத போது தான். மற்றபடி எல்லா பாத்திரங்களுக்கும் நான் கஷ்டப்பட்டதாக எனக்கு தெரியாது. இவ்வளவு கஷ்டப்பட்டான், அதுக்கு காசு கூட கொடுக்காம போயிட்டாங்களே அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்கும். அது மட்டும்தான் கஷ்டம். மற்றபடி இந்த 63 வருடமும் எனக்கு திருவிழா. இந்த காட்சியில இப்படி நடிக்கணும் அப்படின்றத எப்போ முடிவு பண்றீங்க? அது நான் யாருன்னு சொல்லுவேன். நான்